சிவமகா புராணத்தில் இன்று நாம் கேட்கவிருப்பது மூகாசுர சங்காரம். அர்ஜுனன் ஸ்நானம் செய்து நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்து வியாசர் கூறிய வண்ணம் ஒரு காலின் மீது நின்று சூரியனிடத்தில் நாட்டத்தை செலுத்தி கொண்டு தியான யோகத்தில் இருந்தான். அவனது தவத்தை கண்டு தேவர்கள் மகிழ்ந்தார்கள். அவர்கள் சிவலோகம் சென்று சிவபெருமானை தரிசித்து, சம்போ மகாதேவா, உலகத்தில் அர்ஜுனன் தங்களை குறித்து தவம் செய்கிறான், அவனுக்கு தாங்கள் ஏன் வரமளிக்க கூடாது என்று கேட்டு துதித்தார்கள். தேவர்களே, நீங்கள் போகலாம், அர்ஜுனனுக்கு சந்தேகமின்றி வரமளிப்பேன் என்றார் சிவபெருமான். தேவர்கள் தமது இருப்பிடம் சேர்ந்தார்கள். அதற்குள்ளாக மூக்கன் என்ற அசுரன் ஒருவன் துரியோதனனின் விருப்பத்திற்கு இணங்க பன்றி உருவமெடுத்து அர்ஜுனன் தவம் செய்யும் இடத்தை அடைந்து அங்குள்ள பாறைகளை தன் கோரை பற்களால் பொடி செய்து மரங்களை பறித்தும் எரிந்தும் பலவித சப்தங்களை செய்து கொண்டிருந்தான். அர்ஜுனன் அந்த பன்றியை பார்த்து யோசிக்கலானான். இத்தகைய குரூரமான செயலை செய்பவன் யார்? இங்கு வந்து என் காரியங்களை இவன் ஏன் கெடுக்க வேண்டும்? இவனும் நமக்கு பகைவனாகவே இருக்க வேண்டும் என்று நினைத்து, நான் பூர்வத்தில் அநேக அரக்கர்களை கொன்றவன், ஆகையால் அவர்களை சேர்ந்த எவனோ ஒருவன்தான் அந்த பகைமை உணர்வுடன் பன்றியாக உருவெடுத்து வந்திருக்க வேண்டும். அல்லது துரியோதனனுக்கு நண்பனான அரக்கனாகவும் இருக்கக்கூடும். இவன் என் பகைவன் இல்லை என்றால் என் மனம் இவனை ஏன் சந்தேகிக்க வேண்டும்? இவனை பார்க்கும் பொழுதே நமது மனம் வேறுபடுவதால் இவன் பகைவன் என்பதில் சந்தேகமில்லை. இந்த பகைவனை சங்கரித்தே ஆக வேண்டும் என்று எண்ணினான் அர்ஜுனன். நமது குருவாகிய வேத வியாசரும் உன் தவத்திற்கு இடையூறு செய்பவர்களை சங்கரித்துவிடு என்று உத்தரவளித்திருக்கிறார். இதற்காகவே என்னுடன் ஆயுதங்கள் இருக்க வேண்டும் என்றும் கட்டளையிட்டிருக்கிறார் என்று யோசித்து பானத்தை தன் காண்டீபத்தில் ஏற்றி கொண்டிருக்கும் போது சிவபெருமானும் தமது பிரமத கணங்களோடு வேடரூபம் தரித்து அர்ஜுனனை காக்கவும் பரீட்சிக்கவும் அவன் அருகே வரலானார். அறையில் கச்சை கட்டி தலைமுடியை கொடிகளால் இறுக்கி கட்டி உடலில் வெண்கீற்றுகளும் வில்லும் அம்புரா தூணியமாக வந்த சிவபெருமான் தம் போலவே வேடம் தரித்த பிரமத கணங்களுடன் வேடுவர்க்குரிய பல வகை கூச்சலிட்டு கொண்டு அங்கு வந்து சேர்ந்தார். அவரது பிரமத கணங்கள் எழுப்பிய கூச்சல்கள் அந்த காட்டில் எதிரொலி செய்தன. அர்ஜுனன் சந்தேகமடைந்தான். அந்த மலையில் இருந்த மலைவாசிகள் சங்கடப்பட்டார்கள். அர்ஜுனன் அப்போதும் மனம் தயங்காமல், என்ன நடந்தாலும் நடக்கட்டும், சிவபெருமான் சுகம் செய்யாமல் விடமாட்டார். பூர்வத்தில் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தியும் சிவபெருமானே சுகங்கள், சுகபோகங்கள், மோட்சம் முதலியவற்றை கொடுப்பவர் என்று கூறியிருக்கிறார். சிவநாமங்களை கூறுபவருக்கு சத்தியமாக சுகமே உண்டாகும். பாவத்தால் உண்டாகும் துக்கங்கள் முதலியன விலகும். அப்படி இல்லாமல் சிவசேவை செய்யும் போதே கஷ்டம் வருமானால் அவை கர்மத்தால் வந்ததே என்று கொள்ள வேண்டும். எம்பெருமான் திருவருள் கொண்டால் விஷத்தையே அமிர்தமாகவும் அமிர்தத்தையே விஷமாகவும் செய்து விடலாம். நான் சுகமே உண்டாக வேண்டும் என்று இந்த தவத்தை செய்து வருகிறவன். இறைவனோ பக்தர்களை காப்பதையே விரதமாக அனுஷ்டித்து வருபவர். ஆகையால் நன்மையே நடக்கும். ஒருவேளை என்னை பரீட்சிக்க வேண்டி துக்கத்தை கொடுத்தாலும் இறுதியில் சுகத்தை கொடுக்காமல் என்னை கைவிட்டு விடமாட்டார். சோதித்த பிறகுதான் பொன்னும் புனிதமடைகிறது. இப்படித்தானே வேத வியாசரும் நம்மிடம் சொல்லி இருக்கிறார். ஆகையால் சிவபூஜை செய்வதால் எனக்கு சுகம் உண்டாவதில் தடை எதுவும் இல்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே பன்றி வடிவத்தில் இருந்த மூகன் அங்கு வந்தான். அதன் பின்புறத்தில் சிவபெருமான் வேட ரூபத்தில் கனசகிதமாய் வந்து கொண்டிருந்தார். சிவ அர்ஜுனருக்கு மத்தியில் பன்றி நிற்கையில் சிவபெருமானோ இது நமது பக்தனை கொல்லவிடக்கூடாது என்று கருதி இருந்தார். அந்த சமயத்தில் அர்ஜுனனும் சிவபெருமானும் தங்கள் கையில் இருந்த வில்லை வளைத்து அம்புகளை எய்தார்கள். சிவபெருமான் பிரயோகித்த பானம் பன்றியின் வாலில் பட்டது. அர்ஜுனன் பிரயோகித்த பானம் அந்த பன்றியின் முகத்தில் தைத்தது. அதில் சிவபெருமானின் அம்போ வாலினின்று வாய் வழி ஊடுருவி நிலத்தில் குத்தி கொண்டு பாய்ந்தது. அர்ஜுனன் பிரயோகித்த பானமோ பன்றியின் தலையிலிருந்து வால் வழி ஊடுருவி மீண்டும் அர்ஜுனனின் அம்புரா துணியை அடைந்தது. அப்போதே மூகாசுரன் மரணமடைந்தான். அதை கண்ட தேவர்கள் மலர் மாறி பொழிந்தார்கள். சிவபெருமானும் மகிழ்ந்தார். அர்ஜுனன் சுகமடைந்தான்.
தைத்தியனான மூக்கனது நிஜ வடிவத்தை கண்ட சிவ அர்ஜுனர் இருவரும் ஆச்சரியமடைந்தார்கள். அவர்களில் அர்ஜுனன் அவனது மாயா ரூபத்தைக் கண்டு சிவபெருமானே இவனை சங்கரிப்பதற்கான நற்புத்தியை தனக்கு கொடுத்ததாக கருதி சிவநாமஸ்மரணை செய்து கொண்டு மகிழ்ந்திருந்தான். சிவபெருமானின் பெருமைகள் என்றென்றும் தொடரும். ஓம் நம சிவாய.